ஏய், என்னடா இது புது பழக்கம்? அலாரம் அடிச்சு எந்திரிக்கல, அலாரம் அடிச்சுதான் நீங்க எந்திரிக்கல. மவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும். ஏய், அடிச்சு எழுப்புறது அப்ப, கூப்பிடுறது அம்மாவா? ஏன்பா அப்படி நிமிஷப்படுத்துற? மனுஷன் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தூங்க மாட்டியே? விட்டா 10 மணி வரைக்கும் தூங்குடா. எங்கடாவன்? எங்க போனா இவன்? குப்பா நாயே, எந்திரிடா. மாமா மாமாவது இறங்குடா. ராத்திரி பூரா கதை யோசனை இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா? கதை கத்திரிக்காய் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல வேலையை போய் பாடுறா குப்பா. மாமா, நீங்க நாயை பேயணும்னாலும் 40 தடவை கூப்பிடுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா குப்பான்னு ஒட்டியா கூப்பிடாதீங்க. குப்பு ராஜா குப்பு ராஜான்னு அழகா கூப்பிடுங்க, சந்தோஷப்படுறேன். குப்பு ராசாவா? ஆமா, ஏன்னா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வந்து இந்த தமிழகத்தை கலக்குன்னு கலக்க போறேன் நான், வச்சுக்கங்க. டேய், கலக்குறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல போய் பல்ல விளக்குடா. கெட்ட வாடை அடிக்குது. அது உங்க வாய் மாமா. மாமா, அதுக்கு தான் சொல்றேன், டெய்லி 4 வேளையாச்சு விளக்குங்க. சொன்னா கேக்குறீங்களா? டேய், போயிரு, கொன்னே போடுவேன். போடா போ. டேய், நீ என்ன நமாஸ் படிக்கிறியா? ஐயோ, எந்திரா. வாங்கடா, இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா? டேய், இத வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஈய மாதிரி போகும். அது எப்படியோ போகட்டும். உங்க அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்? மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மிலிட்டரி மேனு, இவன் உங்க பையன். நீங்க கொடுக்கலாம், அவன் குடிக்கலாம். நான் ஏன் குடிக்கணும், என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? டேய், அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும். விளக்கெண்ணைய கொடுத்த 1 வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும், நாரிடுவேன். மாப்ள, மாமா மத்திய சிறைச்சாலையில ஜெயிலர் இருக்க வேண்டியவரா. படாத பாடுபடுத்துறாரப்பா. 100 200 300. என்ன பண்ற? நான் நித்ராசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் டச், டிஸ்டர்ப். எதிர் வீட்டுல ஒரு அருமையான ஃபிகர் எக்ஸசைஸ் பண்ணுது. ஃபிகரா? பொண்ணா? எங்க? ஏடா உனக்கு பாக்குறதுக்கே இருக்குது. மாப்ள, சும்மா கிளம்புடு கொண்டேன். ஏய், பொண்ணோட கழுத்து கீழே கவனி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஒரு டைரக்டர் தேவை, ஒரு பொண்ணோட முகம் மட்டும்தான். டோன்ட் டிஸ்டர்ப். அது இல்லடா, கழுத்துல ஒரு கேட், ஒரு பூனை தொங்குது பாத்தியா? பூனையா? எங்க? ஆமா. டேய், ஐயோ, எக்ஸசைஸ் பண்ண சொன்னா அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பூனை மாமா, பூனை. பூனையா? எங்கேயும் காணுமே. ஹிட்லர் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார். நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது. வீட்லயும் ஹிட்லர் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான். டேய், என்னடா படிக்கிற? உங்க வரலாறு தான். இல்ல, ஹிட்லர் வரலாறு. ஒழுங்கா படி. நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே? படிக்கிற, சாப்பிடுற, தூங்குற, பக்கத்திலே போய்க்கோ. ஆமா, அந்த குரங்கு எங்க? நான் இங்கதான் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுறத நான் டாப் ஆங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்திருக்கலாம்டா. ஆத்திர அவசரத்துக்கு வித்த காட்டி பொழைச்சுக்கலாம். அப்பா, அவனையும் கொஞ்சம் பாத்துக்குப்பா. எங்கேயாவது கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்க போறான். அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதான். என்னடா, நீங்க 2 பேரும் கூட்டிட்டு போறீங்களா? திடீர்னு வீடு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? 101க்கு டயல் பண்ணுங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை காப்பாத்திரும். அவன் வரதுக்குள்ள எங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா நான் வந்து பாத்துக்கிறேன்டா. எதுக்கு? எதாவது வந்து போயிருக்குன்னு பாக்கவா? போங்கடா போக்கத்த பசங்களா.
நீ வண்டி எடு. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் நீ உள்ளரு, நம்மால் வெளியே வரட்டான். என்ன ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். ஏன் 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 எதுக்கா அடிக்கிறீங்க? ஊர்வலத்துல பண்ண தப்பா நாங்க பண்ணிட்டோம். என்ன பெருசா தப்பு பண்ண போட்டு அடிக்கிறீங்க? கொல்லுங்க கொல்லுங்க, எங்களை கொல்லுங்க. இவ்வளவு கண்டிப்போட வளர்த்து என்ன பார்த்து இழுத்தடா பேசுறீங்க? உங்களை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். உயிரோடு நான் விட மாட்டேன். வரேன் வரேன்டா வரேன். மாமா மாமா, துப்பாக்கி கொண்டு போறா, என்னடா பண்றது? கால போய் விடுதா? ஆமாமா. ஐயோ மாமா, எங்க அப்பா செத்துட்டாரா? அவரா சாயோட நீதானா? கொண்டுட்டோம் சொல்றா. 2 பேர் சேர்ந்தா கால விழுதா? இந்த கொலையில 2 பேருக்கும் பங்கு இருக்குது. மாமா என்ன பண்றது? மாப்பிள, நம்ம இனிமே இங்க இருந்தோம்னா போலீஸ் பிடிச்சு தூக்குல போட்டுவிடா. வா ஓடிடுவோம். ஓடிதான் எங்க அப்பா கேட்ற கொல்லி வைப்பாங்க. கொல்லி வைக்கிறத பத்தி யோசிச்சா நம்மளும் கொல்லி வச்சிருவாயிடா. வாடா ஓடிடுவோம் மாப்பிள. அப்பா கேட்ட தைரியமா வாடா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா, கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய், என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல, அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா 2 பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணியே சுட்டுருச்சு. ஒரே குட்டியில ஒரு மட்டங்கிறது நல்ல எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. எங்க அது? லெட்டரா? என்ன லெட்டர்? யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்டர்வயர்ல வச்சிருக்கேன். எந்த அண்டர்வயர்? ஆமா, அவருக்கு என்ன 5 அண்டர்வயரா இருக்கு? அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே. அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. ஐயோ, அண்டர்வயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. ஐயோ, கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுத லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா, நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? எந்த ஐயோ டீ கடை சார் பயந்து போய் எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? விலாசமோ எல்லாம் அறியும். தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான். யாரும் நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? பச்சை நீ ஆரம்பிச்ச. அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பாரு? இல்ல சாரே, ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ, இல்ல தாங்க தன்னால விட்டுச்சா? திருண்டியா? ஐயோ, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? என்ன பண்ண போறீங்க? ஐயோ அவங்க போறீங்க. கூச்ச மாதிரியா? விட்டியா? குளிரியா? பச்சை தனியா சுத்தியா? ஐயோ ஐயோ, அட பாருங்களா, ஜில்லுங்க.
மொட்டை அடிக்கிறது നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല അറിയോ? மொட்டையா தலை தப்பிச்சிருப்பா. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. കുറച്ച് பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? போயா கேளுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காலையில பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? എനിക്കറിയാം നിന്റെ അച്ഛൻ തമിഴനാണ്. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. നിർത്തടാ, മരിച്ചു പോയത് എന്റെ അച്ഛൻ. இத முதல்ல சொல்லிட கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா, ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், உழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, மரவழியில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூடு. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவன் என்ன கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க. ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதானே வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணுமே. இப்படியா வெளியே வந்து? ஐயோ എന്താ സാറേ നിങ്ങൾ ഇവിടെ? ഇന്നലെ എല്ലാവർക്കും തുണ്ട് കൊടുത്തില്ലേ? ഇന്ന് എനിക്ക് തരണം. அந்த ஏமா கேக்குற, இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ഓ ലുങ്കിയോ? அதே വലിയ ലുങ്കിയാ. ഞാൻ വരാം. ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி, யாரும் இல்லாதப்ப தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து வச்சு போ. ഏയ് ഇവിടെ വരൂ. வர முடியாதுமா, வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன். എന്താ ഇത്? ഇവിടെ ഒരു പെണ്ണ് കഷ്ടപ്പെട്ട് വിളിക്കുന്ന നീ വരാത്തത്? നീ എല്ലാം ഒരു മനുഷ്യനാ? ஆதி மனிதன், ஒண்ணும் போடலமா, சுத்தமா இருக்கிறேன். അയ്യോ പരവായില്ല, ഇവിടെ വരൂ. பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்கு நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு, தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே கடவுளே. கடவுளே கடவுளே. அதே அதே அட, கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா. அப்பாடா, திரும்பிக்குமா? வண்டி மாட்டிக்கிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு.
என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி, அவளுக்கு வாழ்க்கை பத்தி என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுறேன். இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி! என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை தர கழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா? அவ்வையார் விட்டாடி. എന്താ എന്താ ഒരു ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? எந்திரா. எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லே குளிக்க மாட்டேன், அது குளிர்ல ரா குளில. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறதுக்கு நீ யாரு? பவளம், அன்பே, ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்றும் பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணே, உன் கையை எடுத்து வீசு. அடடடடடடடட. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதபுத என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் களியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? என்ன എന്താ നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലമിട്ടാൽ എന്റെ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாமாவில கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் இல்ல. நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க, உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும், அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணு கிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா, അമ്മ എന്നോട് ക്ഷമിക്കണം. ഇതുപോലെ തപ്പ് ഇനി ഞാൻ ചെയ്യില്ല. நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு. அம்மா, அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாமா மன்னிக்கணும்.
டேய் இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன